ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் நியூ இயர்லாம் எப்படி போச்சு? செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. நெறைய பேருடைய வீடியோ இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. இதே போல லைஃப் லாங்கா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஆ பட் என்னால தான் என்ஜாய் பண்ண முடியல. ஸோ என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபங்ஷனுக்கு. பட் என்னால போக முடியாத சூழ்நிலை. ஆ ஏன்னா 30ஆம் தேதி நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் நம்ம போறோம். 31ஆம் தேதி அந்த ஃபங்ஷன் போறோம். போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் நியூ இயர் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்திருந்தேன். அதுக்குள்ள 30ஆம் தேதி ஈவினிங் ஒரு 6 மணிக்கு, அதாவது எங்க வீட்டுக்கு அப்படி பக்கத்து ஜிம்முக்கு கிளம்புறதுக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்புறேன். அப்ப கிளம்பும்போது குறுக்க ஒரு ஒரு வயசானவர் வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணி அந்த சைடு நடந்து உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த டாக் என்ன பண்ணுச்சு அவரு எனக்கு தெரியல. அவரு அந்த டாக வந்து கல்ல தூக்கி ஓங்கி ஒரு ஸ்பீடா அடிக்கும்போது, நான் வண்டி இப்படி எடுத்துட்டு போம்போது, கரெக்ட்டா அந்த டாக் வந்து என் வண்டியில வந்து அப்படியே விழுந்து, நான் போய் என் வண்டி தனியா அந்தாண்ட போயிடுச்சு. நான் எகிறி போய் டம்முன்னு கீழ விழுந்து, இந்த இடம் ஃபுல்லா எனக்கு அடி பயங்கரமா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல செம்ம அடி. ஆ ஃபுல்லா கை, காலு எல்லாமே அடி. இந்த பேக் போன் கிட்ட இந்த பின்னாடி எலும்பு வந்து கொஞ்சம் லைட்டா கிராக் ஆயிருக்கு. பட் அது டாக்டர் ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் இல்ல. சரியாயிடும். அப்படி சப்போஸ் சரியாகலனா பிளேட் வைக்கணுன்ட்டாங்க. வேணாம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். மேக்ஸிமம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கட்டு போட்டா சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கேன். இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கேன். 2 நாள் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். 2 நாள் அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் ரொம்ப கொடுமையா அனுபவிச்சுட்டேன். மத்த பேஷண்ட்ட பார்த்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். பட் என்னுடைய வலியும் தாங்க முடியல. ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். எங்க போனாலும் ஸ்லோவா போங்க. இன்னொன்னு வந்து ஸ்பீடா போனாலும் தலையில தயவுசெய்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்ப என் மைண்டு ஃபுல்லா இங்க தலையில அடிபட்டுருச்சு. என்ன ஆகும்? என்ன ஆகும்? இதுக்கே எம்ஆர்ஐ ஸ்கேன், எல்லா ஸ்கேன், எக்ஸ்ரே எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்தோனே நம்ம மைண்டுக்குள்ள அதே ஒரு டென்ஷன் நம்ம ஃபேமிலி இருக்கு. ஐயோ! என்ன ஆகும்? நாளைக்கு ஏதாவது ஆயிடுமோ? ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அந்த மைண்டே யோசிச்சுட்டு இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருமே ஹெல்மெட் போடுங்க. ஸ்லோவா போங்க. ஸ்பீடு வேண்டாம். அதே மாதிரி ஹெல்மெட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லது. நம்ம உயிருக்கு நல்லது. அழகுக்காக அசிங்கத்துக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கவங்க இதெல்லாம் போட்டுட்டு யாரு போ அப்படின்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா நல்ல சின்ன சின்ன பசங்கள்லாம் இந்த தலையில அடிபட்டு ஒரு பக்கமே மண்டையே இல்லாம இருக்கு. பார்க்கவே எனக்கு உண்மையா சொல்றேன். நான் எப்படா வெளிய வருவேன் இதுலருந்து அப்படின்ற மாரிலாம் நான் யோசிச்சேன். சின்ன பையங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு. எப்படா என்ன வீட்டுக்கு அனுப்புவாங்க. நம்மளுக்கு கடவுள் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்து குடுக்கல. அதுவரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு நான் நன்றி சொல்லிட்டு வெளிய வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னால சரியா பேசக்கூட முடியல. ஏன்னா இந்த இடம்லாம் எனக்கு செம்ம அடி. ஒரு மாரி வலிக்குது இந்த இடம். அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் பேசுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் அந்த ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல விழுந்த அடுத்த செகண்டே வந்து வந்துட்டாங்க எல்லாரும். ஆ ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். என்னால எப்படி சொல்றது எனக்கு தெரியலங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். ஆக்சுவலா என் உயிரே போயிடும்னு நெனச்சேன் நானு. கீழ விழுந்துட்டேன். அந்த வயசானவர் அவர் கல்ல தூக்கி அடிச்சதுனால தான் அந்த டாக்ஸ் இவ்வளோன்னு தான் அமைதியா தான் போச்சு. அத டக்குன்னு அவர் அடிச்சா ஒருவேள அந்த டாக் அவர ஏதாவது தொரத்திருக்கலாம். ஏதாவது முன்பகை ஏதாவது சம்திங் அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது இருக்கலாம். அதுல அவரு வந்து ம அடிச்சுட்டாரு. அந்த டாக் அடிச்சுட்டாரு. அது வந்து விழுந்ததுல நான் கீழ விழுந்துட்டேன். விழுந்ததுல அந்த மனுஷன் என்ன பண்ணார்? நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. கீழ விழுந்த உடனே அவரு வந்து போறாரு. நான் உடனே ஐயா! என்ன கொஞ்சம் தூக்கி உட்கார வைங்க. என்னால முடியல. எனக்கு பசங்க இருக்காங்க. நான் செத்துருவேன் போல இருக்குன்னு சொல்றேன். அப்புறம் அவரு என்ன நெனச்சாருன்னு தெரியல. கேஸ் ஆயிடுமோ! ப்ராப்ளம் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு, அவரு வந்து என்ன தூக்குனாரு. என்ன தூக்குனோனே என்னால முடியல. நான் அப்படியே கீழ டம்முன்னு விழுந்துட்டேன். தூக்கி சும்மா அப்படி கீழ வச்சாரு. என்னால முடியல. நான் கீழ விழுந்துட்டேன். அடுத்த செகண்டு அந்த பைக்க வந்து ஏன்னா நானும், அவரும் மட்டும் தான் இருக்கோம். அந்த இடத்துல வேற யாருமே இல்ல. ஒரு ஆள் கூட இல்ல. நானும் அவரும் மட்டும் தான் இருக்கோம். அப்புறம் வந்துட்டு அந்த பைக்க வந்து எடுத்தாரு. பட் அவரு வயசானவர்னால தெரியல. ரேஸ் பண்ணி விட்டாரு. வண்டி சல்லுன்னு போயிடுச்சு திருப்பியும். திருப்பி போய் விழுந்துருச்சு அந்தாண்ட. அதுக்கப்புறம் அந்த ஐயா வந்து என்ன தூக்கி என்ன கொஞ்சம் தயவு செய்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. என்னால முடியல அப்டின்னேன் நானு. அதுக்கப்புறம் வந்து என் கைய பிடிச்சுட்டு இப்டி தோள்ல இப்டி சாய்ச்சாரு. என் கையில இருக்கிற ரிங்குங்க. அத அவுக்குறாரு.
இத நான் சொல்லக்கூடாதுன்னு நெனச்சேன். எனக்கு இப்ப கூட எனக்கு தல வலிக்குது. இது ஏன் நான் சொல்லக்கூடாதுன்னு நெனைக்கிறேன்னா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஒருத்தவங்க உயிர் போக போதுன்னா, அவங்கள தயவு செய்து காப்பாத்துங்க. புரியுதுங்களா? அவங்களுடைய பொருள அவுக்காதீங்க. அது எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல மக்களே. நான் உடனே கத்த ஆரம்பிச்சேன். கத்த ஆரம்பிச்சோனே எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த பக்கத்துல இருக்கவங்க, அந்த அம்மா உள்ள இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்தோனே இவரு ஓரமா போய் நின்னுட்டாரு. யாரு என்ன பண்ணாங்கன்ற மாரி தெரியாம போய் நின்னுட்டாரு. இதெல்லாம் நான் அப்படியே என் தெரியுது. கொஞ்சமாவது நம்ம கண் தெரியும்ல. அந்த அளவுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் ஒருத்தவங்க அங்கருந்து ஓடி வந்தாங்க. அந்த அம்மாவ அவங்களுடைய மடியில சாய்ச்சுக்கிட்டாங்க. தண்ணி குடுத்தாங்க. "பயப்படாதம்மா, ஒண்ணும் ஆகாதும்மா, பயப்படாதம்மா, உனக்கு சரியாயிடும்." அப்புறம் ஒரு டாக்டர் அவங்க வந்து அந்த ஏரியால வந்து ஜிஹெச்ல வந்து டாக்டரா இருக்காங்க. அவங்க வந்துட்டு "உனக்கு ஒண்ணும் ஆகாது. இப்போ நீ கம்முனு இரும்மா, பயப்படாதன்னு" சொல்லி நெறைய ஆறுதல் சொல்லி, அவங்களும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 பசங்க அவங்க காலேஜ் படிக்கிற பசங்கலாம் எனக்கு தெரியலங்க. 2 பசங்க வந்து டக்குனு அந்த இடத்துல ஏன்னா சந்து. ஆட்டோவும் இல்ல, எதுவும் இல்ல. யாரும் வண்டிய கூட்டு போய் ஏன்னா ஒரு சில பேர் வண்டி ஓட்ட தெரியும், ஒரு சில பேருக்கு ஓட்ட தெரியாது. ஒரு சில பேர் பயப்படுவாங்க. ஏதாவது கேஸ் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் போணும்னு. ஆனா அந்த இடத்துல 2 பசங்க உண்மையா சொல்றேன் அந்த பசங்களுக்கு உண்மையா என்னால இந்த கை தூக்க முடியல. தேங்க் யூ. உண்மையா தேங்க் யூ ஸோ மச். நீங்க நல்லா இருக்கணும். உங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த பசங்க வந்து என்ன டக்குன்னு நடுவுல வண்டியில உட்கார வச்சு, என்ன கூட்டிட்டு போனாங்க. அவ்ளோ ஸ்பீடா கூட்டிட்டு போனாங்க. வழியில எவ்ளோ வண்டி வந்தது. ஆனா நான் சீரியஸ்னா கொஞ்சம் நொறுங்குனாலும் நான் நெறைய திட்டு வாங்கிட்டானுங்க அந்த பசங்க. மொத்தமாட்டில திட்டு வாங்குனாங்க. ஆனா சீரியஸ் நான் முடியல நான் ஆக்சிடென்ட் தான் அப்படி இப்படின்ட்டு என்ன கூட்டு போனாங்க. அந்த பசங்க உண்மையா சொல்றேன். நல்ல பிள்ளைங்க. ரொம்ப உங்கள நெனச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களால கூட நான் உயிரோட இருக்கிறேன்னு நெனச்சுக்கலாம். ரொம்ப தேங்க்யூப்பா. உண்மையா உங்களோட உயிர் பத்தி கூட நீங்க கவலைப்படாம என்ன டக்குன்னு எனக்கு அந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. உண்மையா சொல்றேன் உன் ஃபேமிலி நல்லா இருக்கணும். உன் புள்ள, உன் எதிர்கால லைஃப் எல்லாமே நல்லா இருக்கணும். என்ன கூட்டு போய் என்ன அங்க ட்ரீட்மெண்ட் பண்ற வரைக்கும் எங்க மம்மியும், டாடியும் வர்ற வரைக்கும் அங்கேயே நின்னுட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்புறமாட்டு அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்து என்ன ஆம்புலன்ஸ்ல வந்து இங்க பார்த்துக்க முடியாது. கொஞ்சம் சீரியஸா இருக்கு. உங்களுக்கு ஃபிக்ஸ் வேற இருக்குன்னு சொல்றீங்க. அதனால நீங்க கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் நாங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த பசங்க வந்தாங்க. கூட இருந்தாங்க. எங்க அம்மா கூட இருந்து பயப்படாதீங்க ஆன்ட்டி ஒண்ணும் ஆகாது ஆன்ட்டின்னு சொன்னாங்க. ஒரு யாருன்னே தெரியாது. உண்மையா நானும் பார்த்ததில்ல. ஆனா எங்க ஏரியா பின்னாடி நான் ஆக்சிடென்ட் ஆன இடத்துலருந்து வந்த பசங்க இப்படி ஒரு வரத்துக்கு ஒரு பெரிய மனசு இருக்கணுங்க. அந்த பசங்க வந்துட்டு எங்க அம்மாக்கு வந்து ஒரு நெஞ்சு வலியே வந்துருச்சு. ஐயோ! பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோன்ட்டு அந்த அம்மாக்கு நெஞ்சு வலி வந்து அவங்க அப்படியே ஒரு மாரி இதுவா இருந்தாங்க. அப்புறம் இதுவாக சப்போர்ட் பண்ணாங்க அந்த பசங்க. அப்புறமாட்டு அம்மாக்கு பக்கத்துல சப்போர்ட் பண்ணிட்டு, அப்புறம் டாக்டர் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க அதிகமா. சரியாயிடும்னு சொல்லிட்டு ஊசிலாம் போட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு, அ இந்த அடி இங்க கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அப்புறம் தொட, காலு அந்த எல்லா இடத்துலயும் இந்த பின்னாடி மட்டும் முதுகு தான். அது கட்டு போட்டா சரியாயிடும்ன்ட்டாங்க. ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவுசெய்து ஒரு ரோட்ல யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களுடைய பொருள் எடுக்கணும்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க. ஆ எனக்கு அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலங்க எனக்கு. அது எனக்கு அவங்களுடைய பொருள எடுத்து சரி எடுத்துக்கோங்க. ஒண்ணும் இல்ல அத நான் எடுத்துக்கோன்னு கூட சொல்ல முடியாது. எடுத்துக்கிட்டு அவங்கள காப்பாத்திடுங்க. அவங்க தயவுசெய்து காப்பாத்திடுங்க. இதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இப்படியும் உலகத்துல இருக்காங்களான்னு நான் யோசிக்கிறேன். என் லைஃப்ல நான் ஆக்சிடென்ட் ஆன ஃபர்ஸ்ட் டைம்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓகே. யாருக்கும் இந்த கொடுமை நடக்கக்கூடாது. தயவுசெய்து எல்லாரும் வண்டி ஓட்டும்போது பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா சந்து சின்ன சந்துனாவே குழந்தைங்க ஓடி வருவாங்க. நாய் ஓடி வரும். வயசானவங்க திடீர்னு வந்து கிராஸ் ஆவாங்க. அதனால நம்ம பார்த்து போகணும். தலையில ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. உங்களோட உயிருக்கு ரொம்ப நல்லது. அந்த ஆஸ்பத்திரியில நான் ஒரு ஒரு சின்ன பசங்கலாம் தலையில அடிபட்டு ஒரு பக்கமே இப்படியே இந்த பாதி பள்ளமா இருக்கு. அந்த பேஷண்ட் ஒரு 5 சிஸ்டர்ஸுங்க பார்க்குறது. ஐயோ! உண்மைய சொல்ல ரொம்ப நரக வேதனை அந்த பசங்க அனுபவிக்கிறதெல்லாம். அதனால வேண்டாம். இந்த ஆஸ்பத்திரி பக்கமே போகாத அளவுக்கு தயவுசெய்து உங்க உடம்ப கேர் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. நான் என் வாழ்க்கையில பட்ட கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. என்னால நியூ இயர் என்ஜாய் பண்ண முடியல. ஸோ என்ன அந்த ஃபங்ஷனுக்கு கூப்பிட்டவங்க கூட நான் போக முடியல. அதனால தம்பி மன்னிச்சிருப்பா. உண்மையாவே சிஸ்டருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ நான் அந்த வீடியோ எல்லாருக்காகவும் நான் ஷேர் பண்றேன்.
எனக்கு லைக்லாம் போட தேவையில்ல. தயவு செய்து எனக்கு லைக் போடாதீங்க. நான் லைக்காக சொல்லல. உங்களுடைய சேஃப்க்காக சொல்றேன். உலகத்துல இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்றேன். நீங்க ஜஸ்ட் இது பார்த்து மைண்ட்ல ஏத்திக்கிட்டா மட்டும் போதும். ஓகேங்களா? நான் கிளியர் ஆயிடுவேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஐ அம் ஓகே. ஒரு 3 மாசம் மேக்ஸிமம் என் கை சரியாவறதுக்கு. அதனால அதுக்கப்புறம் நான் வீடியோ போட ஆரம்பிச்சுருவேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம். என்னன்னா நியூ இயர் அன்னைக்கு எல்லாரும் ஜாலியா, ஹேப்பியா என்ஜாய் பண்ணாங்க. இது கரெக்ட்டா எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்சிடென்ட் 30ஆம் தேதி எனக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. 31 1 2 நாள் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். நியூ இயர் அன்னைக்கு என்னால வெளிய பசங்க எல்லாரும் என்ஜாய் பண்றது எதுவுமே என்னால பார்க்க முடியல. சரி ஓகே அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த வருஷம் நம்ம என்ன சொல்றது? இருப்போமோ, இருக்க மாட்டோமோ. அதனால என்னைக்குமே எல்லாருக்குமே நியூ இயர் தாங்க. எப்பவுமே நம்ம சந்தோஷமா இருந்துக்கணும். உடம்பையும் பத்திரமா பார்த்துக்கணும். எல்லாரும் பத்திரமா இருங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். என்னைக்குமே ஹாப்பியா இருங்க. சந்தோஷமா இருங்க. நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை இது மட்டும் தான். என்னைக்குமே ஹாப்பியா இருங்க. ஓகேயா? நியூ இயர் அன்னைக்கு தான் ஹாப்பியா இருக்கணும் இல்ல. வருஷம் கணக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே ஹாப்பியா இருங்க எல்லாருமே. சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. அந்த பசங்களுக்கும் கண்டிப்பா நான் தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பா நான் அவங்கள வீட்ல போய் மீட் பண்ணி, என் கை சரியானோனே அந்த பசங்கள போய் நான் மீட் பண்ணுவேன். அதே மாதிரி ஐயோ! காந்தி சார், ஐ அம் சாரி சார். எனக்கு உண்மையா நான் ஆக்சிடென்ட் ஆயி அதான் சொன்னேன் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதுக்கப்புறம் உடனே காந்தி சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது எப்படி இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அவரு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. சார் சாரி சார் எனக்கு உண்மையா சொல்றேன். ஒரு பக்கம் இந்த சைடு வலிக்குதா? சாரி சார். உண்மையா நான் எனக்கு காந்தி சாரும் வந்து அந்த இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கேன் எடுக்கிறது, எக்ஸ்ரே எடுக்கிறது எல்லாத்துலயும் வந்து டக்கு டக்குன்னு எடுத்து, அதுக்கப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல டாக்டர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் பண்ணாரு எனக்கு ரொம்ப உண்மையா சொல்றேன். என் பக்கத்துல 2 நாள் போயிட்டு போயிட்டு வந்து என் பக்கத்துல இருந்தாரு. "உனக்கு ஒண்ணும் ஆகாதும்மா." எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. காந்தி சார் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. "உனக்கு ஒண்ணும் ஆகாது ஹெலன். நீ நல்லா இருக்க. டாக்டர்கிட்டலாம் கேட்டாச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்றது நைட்டு வரைக்கும் 2 மணி வரைக்கும் இருந்தாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி காலையிலேயே வந்துட்டாரு. காலையிலே சீக்கிரமா வந்துட்டு எங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு, பயப்படாதீங்க ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு, அவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. சார் காந்தி சார் ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். உண்மையா சொல்றேன். எனக்கு நீங்க என்ன சொல்றது, எனக்கு பக்கத்துல நீங்க இருந்தோனே எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. ஓகே நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கோம். நம்மளுக்கு எதுவும் ஆகலன்ற ஒரு தைரியம் வந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். காந்தி சாரோட ஒய்ஃப் அவங்களுக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.